டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஷார்ட் லிங்கோட நேம் பார்த்திங்க அப்படின்னா anow.online. சரிங்களா? இந்த வெப்சைடு இந்த ஷார்ட் லிங்க் வந்து குறிப்பிட்ட வெப்சைட் மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் இந்த வெப்சைட் நீங்கள் இந்த ஷார்ட் லிங்க் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பெனிஃபிட்டபுளாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் மூவ் பண்ணுறேன், நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நான் anow.online கொடுக்குறேன். இப்படி நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து வெரிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இந்த வெரிஃபிகேஷன் ஓப்பன் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெரிஃபிகேஷன் வந்து இப்போ வந்து சரி இந்த மாதிரி மறுபடியும் இதாச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கொடுத்தீங்கன்னா நமக்கு வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகிரும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிருச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து ஓப்பன் ஆனதும் உங்களோட ஃபஸ்ட்டு பேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெப் 0/5. சரிங்களா? நார்மல் ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகும். அந்த இடத்துல கம்ப்ளீட் கேப்சான்னு வரும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளீட் யுவர் கேப்சான்றது நமக்கு ஓப்பன் ஆகிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் யுவர் கேப்சான்றது ஓப்பன் ஆகிருச்சு. சரிங்களா? இப்போ வந்து இந்த பாரில் சரிங்களா, இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய இதில் வந்து நம்ம கெஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ற இதை கிளிக் பண்ணணும். சரிங்களா? அதை நான் எப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ ஒன்று கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ் ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு டைம் நீங்கள் பேக்கப் கொடுங்க, இல்லைனா நீங்கள் பண்ணுறது வந்து வேஸ்ட் ஆஃப் ஆயிரும். சரிங்களா? செகண்ட் வந்து காரு, தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாற்றி கொடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு இதாகாது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிருச்சு. சரிங்களா? வெரிஃபைட் ஆகிருச்சு. திரும்ப நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகுது. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ஈஸியான ஸ்டெப்பு நான் இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு சில டைம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆட் வந்து கிளிக் பண்ணி அங்கே 10 செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குதோ. ஸோ எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக வந்து பிக்கோ டாஸ்க்குன்னு ஒரு இது தான். பிக்கோ டாஸ்க்கு அண்டு ஃப்ரீ பிஎன்பின்னு இருக்குது. சரிங்களா? இதில் வந்து ஏதோ ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி 10 செகண்ட் வெயிட் பண்ணணும். நான் வந்து ஃப்ரீ பிஎன்பின்னு நான் கொடுக்குறேன். சரிங்களா? நான் பிஎன்பி நான் கிளிக் பண்ணுறேன். நான் 1 செகண்ட் நான் பேக் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். வேறு ஆடு வருதுன்றதுனால திரும்ப என்ன பண்ணுறேன்னா திரும்ப ஃப்ரீ பிஎன்பி நான் கொடுத்துட்றேன். எனக்கு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே நீங்கள் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலான்னா நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். இதே பேஜில் நீங்கள் வந்து ஒரு 10 செகண்ட்ஸ் சரிங்களா, ஒரு 10 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு ஒரே ஸ்டெப் ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்கள் பேக் கொடுங்க. சரிங்களா? ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாட் லைன் வந்து உங்களுக்கு ஸ்க்ரோல் ஆகும். சரிங்களா? இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாட் லைன் போகும். அது முடிஞ்சதுன்னா இங்கே நடுவில் வந்து ஐஎம் ஹியூமன் இருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நீங்கள் வெரிஃபிகேஷன் கேப்சா சரிங்களா, வெரிஃபிகேஷன் கேப்சான்னு வந்து நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி வரும். இப்போ வந்து எனக்கு வந்து ட்ராக்கரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ட்ராக்கர் மேட்ச் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெரிஃபை கொடுத்துட்றேன். எனக்கு வந்து வெரிஃபை கொடுத்தது எனக்கு வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. சரிங்களா? அவ்வளோதான் இதில் வந்து ஒர்க்கு. சரிங்களா? இதே மாதிரி நமக்கு 5 ஸ்டெப்பு நான் 1 பை 1 நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். சரிங்களா? அடுத்து செகண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு பிஎன்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள், இல்லைனா பிட்கோ டாஸ்க்குன்ற இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஆடு கிளிக் பண்ணுறது இப்போ நமக்கு செகண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. செகண்ட் பேஜ் வந்து நம்ம வந்து ஆடு கிளிக் பண்ணுற மாதிரி வரல, அதுவே டேட்டா டாட் லைன் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ நான் ஸ்க்ரோல் நம்ம இந்த இது வந்து இது பண்ணும்போது ஜூம் பண்ணி நம்ம ஐஎம் ஹியூமன் பாக்ஸில் வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு ஸ்டெப் ஆகாது, ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் நீங்கள் பேக் கொடுங்க. ரெண்டாவது ஸ்டெப் பேக் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஷார்ட்லிங் வந்து காணாமல் போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இது மட்டும் இது பண்ணுங்கள்.
ஃபஸ்ட்டு மூவபிள் வந்து இந்த மாதிரி எனக்கு பேரட் கொடுத்துருக்காங்க. அந்த லைனுக்கு நேராக நீங்கள் போய் மேட்ச் பண்ணிக்கிட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே வெரிஃபை ஆகிடும். சரிங்களா? உங்களுக்கு வந்து இதில் வந்து ஈஸியபிள் தான் இருக்குது. உங்களுக்கு இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்தது தேர்ட் ஸ்டெப் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து ஆடில் வரும்னு நினைக்கிறேன். ஆடு வரும், இல்லைன்னா டேரெக்டாக அது டாட் லைன்லேயே போகும்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு வந்து இந்த முறை என்ன வந்திருக்குன்னா ஆடை கிளிக் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. சரிங்களா? நான் வந்து பிக்கோ டாஸ்க்கு நான் கொடுத்துட்றேன். ஒரே ஸ்டெப் பேக் கொடுத்துட்றேன். வேறு பேஜ் வருதுன்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் பேக் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு திரும்ப அதே இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிக்கோ டாஸ்க் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா? இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் ஸ்டெப் பேக் கொடுத்தீங்கன்னா நமக்கு அந்த டாட் லைன் வந்து ஷோபிள் ஆகும். இது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா திரும்ப நமக்கு வெரிஃபிகேஷன் சேலஞ்ச் வந்து வரும். சரிங்களா? வெரிஃபிகேஷன் முடிஞ்சால் நீங்கள் அவுட் சைடில் இருக்கிற ஆடை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஐஎம் ஹியூமன் நான் கிளிக் பண்ணுறேன். இந்த இது நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து என்ன இமேஜ் வருது, ஒன்று இமேஜாக வரும், இல்லைன்னா இது ட்ராக் பண்ணுற மாதிரி வரும். இந்த முறை எனக்கு மறுபடியும் எனக்கு ட்ராக்கிங் தான் வருது. ஸோ நான் வந்து திரும்ப இதை நான் மேட்சபிள் பண்ணிவிட்டு நான் வெரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டேன் அப்படின்னா நமக்கு வெரிஃபிகேஷன் ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெரிஃபிகேஷன் ஆகிடுச்சு. நீங்கள் வேறு எதுவுமே கிளிக் பண்ண வேணாம். இதோட ஸ்டாப் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த பேஜ் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். ஒரு ஸ்டெப் இதாகிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகும். 4/5 அதாவது பர்டிகுலர் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் லிங்க் வந்து எல்லா இதுலேயுமே இருக்குது. நீங்கள் வந்து வெறும் காயினை மட்டும் கலெக்ஷன் பண்ணக்கூடிய வெப்சைட்டில் மட்டும் இது பண்ண வேணாம். சரிங்களா? ஒரே நிமிஷம். இது வந்து ஃபஸ்ட்டு இது பிக்கோ டாஸ்க் நான் கிளிக் பண்ணேன். அது வந்து வேறு ஆடு வருது. சரி, திரும்பவும் நான் பிக்கோ டாஸ்க்கே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பேஜ் வந்து வரும். சரிங்களா? நீங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பிக்கோ டாஸ்க்கு இல்லைன்னா பிஎன்பி. சரிங்களா? பிஎன்பி ஏன்னு சொல்லணும், அந்த மாதிரி சம்திங் உங்களுக்கு ஆடு இது ஆகுதுன்னா அந்த பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டெப் மட்டும் பேக் கொடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுவரையிலும் நீங்கள் பண்ண, அதாவது நான் சொன்னது தான், ஒரு ஸ்டெப் மட்டும் பேக் கொடுங்க. ரெண்டாவது ஸ்டெப் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் லிங்க் வந்து வராது. நீங்கள் பண்ணது வந்து வேஸ்டட் ஆயிரும். நீங்கள் ஜூம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் இது கொடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த மொபைல் கிளீன் இப்போ இந்த மாதிரி சில இது வந்து வருதுன்னா நீங்கள் மொபைல் கிளீனாகவே நீங்கள் பைக் சரௌண்டிங் கொடுத்துக்கோங்க. சரிங்களா? டூல்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் இதை கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து 5th ஸ்டெப் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுன்றது நீங்கள் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு கரெக்டாக போயிடும். சரிங்களா? சரி, நான் வந்து மேலே இருக்கிற ஆடை கிளிக் பண்ணுறதுக்காக இதாகிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5வது ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5வது ஸ்டெப்பு ஆக்சுவலாக வந்து அந்த டாட் லைன் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு 5வது ஸ்டெப்பு இதுதான் இது வந்து லாஸ்ட்டு ஸ்டெப்பு. சரிங்களா? இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு டைரெக்டாக இதுக்கு வந்துடும். ஸோ இங்கே வெயிட் பண்ணுங்கள். லோடிங் ப்ளீஸ் வெயிட். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். ஓகே, ரொம்ப நேரம் இதாகுதுன்னா நான் ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கிறேன். ரெஃப்ரெஷ் கொடுத்தேன்னா நமக்கு வந்து மறுபடியும் இதாகும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட்க்கு மேலே இதாகிடுச்சுன்னா நீங்கள் ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கோங்க.
மேலே இருக்கிற அவுட் சைடில் இருக்கிற இந்த டாட் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒன்று ஜூம் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சரி ஒரு ஸ்டெப் மட்டும் நான் பேக் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஓகே, நமக்கு வந்து டைரெக்டாக நமக்கு டாட் லைன் வந்துடுச்சு. சரிங்களா? அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது முடிஞ்சிச்சு, இந்த டாட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இது வந்து ஐஎம் ஹியூமன் பாட்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த ஐஎம் ஹியூமன் வந்து இது வந்து இது கம்ப்ளீட் பண்ணோம்னாவே நமக்கு 5th ஸ்டெப் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிரும். இது வந்து எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகாது. ஸோ நான் வந்து சரி இதை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மேட்சப் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன். ஸோ இதோட நமக்கு ஷார்ட்லிங் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஷார்ட்லிங் வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகிட்டு நமக்கு இது வந்து வெப்சைட்டுக்குள்ளே வந்துடும். சரிங்களா? நம்ம காயினும் நமக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.